அதை பத்தி ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. காலம் பதில் சொல்லணும். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ என்ன கேளுங்க. கண்டிப்பா நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்க, அதுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன். கண்டிப்பா நாங்க நம்ம ஏரியா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். இல்ல அது உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்குது? அது அப்படி இல்லையா, ஒரு வேலைக்கு போனா கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஓட்டு போடுறாங்க. இப்போ வந்து அதை பத்தி நீங்க பேச வேண்டிய அது பத்தி இல்ல ஐயா, நான் ஓட்டு போட்டதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டிருந்தேன். எனக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க எங்கிட்ட கேள்வி கேளுங்க, அதை பத்தி நீங்க பேசலாம். அதுதான் சொல்றேன், நீங்க வந்து உங்களுடைய ஓட்டை வந்து அது என்னுடைய பர்சனல் மேட்டர். என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் உங்க தொகுதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஓகே, நீங்க வந்து எனக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் செஞ்சு தரேன். ஓகேங்களா? சரிங்க. மற்றது வந்து உங்க பர்சனல் விஷயம், அது புரியுதுங்களா? அது எங்க பர்சனல் விஷயத்துல என்னுடைய ஒப்பீனியன் இப்ப இருந்துச்சு. நீங்க சொல்றது முடிவை வந்து மாத்திக்கோங்கன்னு சொல்லல. என்னுடைய ஒப்பீனியன் இப்ப தொகுதி மக்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற. சரி, ஓகே, நீங்க கேட்க இப்ப என்னுடைய ஒப்பீனியன் நீங்க கேப்பீங்களா? கண்டிப்பாயா, நீங்க ஓகே சொல்றது நீங்க வந்து சட்டப்பிரகாரம் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம கேட்க சொல்றதை கேட்டதான் நாடு நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்க, நம்ம ஏரியா மக்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை வசதிகள், ரோடு, லைட்ஸ், எது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, நல்லது கெட்டது எதா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா டெஃபரெண்டா பதில் சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, நீங்க கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அவ்வளவுதான். போச்சுங்களா? அது பாத்துக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ரோடு கொஞ்சம் பெருமாள் கோயில் தெரு டெஃபரெண்டா பண்ணிக்கலாம். மற்ற விஷயம் வந்து அவங்க பர்சனல் மேட்டர். அவங்க நான் வந்து சொல்றேன் கேளுங்க, இது சொல்றேன் கேளு. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, நான் வந்து லவ் பண்ண, நீ கேப்பியா? நீ சொல்றது கேப்பியா? நீ கண்டிப்பா சொல்ல முடியாது ஐயா. நான் சொன்னேன் என்னோட அப்பா நீங்க தான் வச்சுக்கோங்க. நீங்க அப்பாவா சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. அதுதான் பிடிக்கல, அந்த பொண்ணை பிடிக்கல, அந்த பொண்ணு இப்படி சரியில்லை முடியெடுக்க போறேன். ஆனா நீங்க சொல்றத நான் கேட்காம கூட போலாம். சொல்ல வேண்டியது உங்க கடமை இல்லையா? அந்த மாதிரி இல்ல, தேவையில்லை. அது தேவையில்லைன்றா பர்சனல் விஷயத்தை பேசக்கூடாது. இது பர்சனல் மேட்டர். நாங்க யார்ட்டையும் சொல்லவும் விரும்பல. நாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம். சரிங்களா? கண்டிப்பா செஞ்சு தரோம். உங்களுக்கு என்ன வேணுமோ எங்களுக்கு போன் பண்ணுங்க. இந்த ரோடு மட்டும் கண்டிப்பா நான் எம்எல்ஏ நம்பர் நான் செஞ்சு தரேன். ஓகேங்களா? நான் நேர்ல வரல பாக்குறேன். நன்றி. தேவையா பொறுக்கி தேவையா. இதுக்கு வந்து